இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம மீசை ராஜேந்திர அண்ணா இருக்காப்லைல, அவர பத்தி தாங்க பார்க்க போறோம். என்ன அவர பத்தி பார்க்க போறோம்னா, அவர் வந்து இப்போ ல அதாவது ரஜினி சார் வந்து ஒரு படம் நடிச்சாப்லைல, இப்பதாங்க ரீசென்ட்டா படம் ஜெயிலருங்கிற ஒரு படம் நல்லா ஒரு டென்ஷன் கம்பேக்குன்னு கூட சொல்லலாம். படம் அந்த மாரி ஓடுச்சுங்க. அந்த படம் ஓடுனதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த மலையாள ஆக்டர் நம்ப யாரு? விஷால் கூட நடிச்சாப்புலிலங்க. திமிருங்கிற படத்துல அக்கா, 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 அக்கான்னு சுத்துவான்ல, அந்த நம்ம நொண்டி பையன். அவர் இல்லன்னா அந்த படத்துல வில்லனா நடிக்கலன்னா, ரஜினிக்கு அந்த அளவுக்கு மவுசு வந்திருக்குமான்னே தெரியலங்க. ஏன்னா, ரஜினி அவ்வளோதாங்க. அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. இப்போ நான் ஏன் இத சொல்ல வரேன்னா, நம்ம ராஜேந்திர அண்ணா இருக்காப்புலில்ல, அவர் வந்து ஜெயிலர் படம் வந்து 1000 கோடி அப்படிங்கிற மாரி அவர் வந்து முன்னாடியே பேட்டி குடுத்தாரு. இப்ப லியோ படம் ரிலீஸே ஆகுறதுக்கு முன்னாடி நெறைய எங்க பார்த்தாலும் எல்லா இடத்துலயும் நான் மீசிய எடுக்கிறேன், அத எடுக்கிறேன், இத எடுக்கிறேன்ட்டு ரொம்ப பெருமையா வந்து பேட்டி குடுத்தாருங்க. ஆனா, இப்ப அவர் வந்து அவர பார்க்கும்போது இப்ப தான் அவர் போஸ்டர் 2, 3 பார்த்தேன். அவர் வந்து சிங்கம் சூர்யா மாரி சிங்கம் 1, சிங்கம் 2 சூர்யா எப்படி மீச வச்சிருக்காரோ, அது மாரி வச்சுக்கிறாப்புல. அவருக்கு ஏதோ பட வாய்ப்பு நெறைய வரல போலக்குங்க. சினிமாவுல வந்து வாய்ப்பு நெறைய வரமாட்டேங்குது. அதனால இப்படி விஜய பத்தி, ரஜினிய பத்தி பேசி வாழ்க்கையில முன்னேறிடலான்னு பார்க்குறாரு. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம ஹரி அண்ணா இருக்காப்புலைல, அவர்ட்ட சொல்லி விஷால வச்சு ஏதோ ஒரு படம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாப்புல. விஷால்லாம் வச்சு அதெல்லாம் இப்ப படம் வந்து ஓ அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம ராஜேந்திரனுக்கு வந்து சிங்கம் 4 வந்து இவர் வச்சு எடுத்தாம்னா, படம் சூப்பரா ஓடும்னு என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னான்னு சொல்லுங்க. ஏன்னா, அந்த கெட்டப்ல தான் இப்ப இருக்கிறாப்புல. மீசையெல்லாம் எடுக்க வேணாம். இவர வச்சு சிங்கம் 4 எடுக்க சொல்லுங்க. ராஜேந்திரன், சிங்கம் 4 படம் தாறுமாறா ஓடுங்க. அப்படியே வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பாவம் மனுஷன். இவருக்காக இவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். ஒரு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்க நமக்கு. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.